எல்லாருக்கும் தெரியும் டாஸ்மாக்ல ஊழல்னு. இப்போ முதலமைச்சர் பேசுகிற பொழுது சட்டசபையிலே பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற போர்வையில இந்த டாஸ்மாக்ல கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க, நாங்க அதை நிறுத்திட்டோம்னு சொன்ன உடனே திமுக காரனுக்கு ஏன் கோபம் வருது? பார்ட்டி ஃபண்ட் தானே அவர் சொன்னாரு. உடனடியாக வெளிநடப்பு பண்ண உடனே முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அதே பாணியில பதிலடி கொடுத்தார். எங்க அப்பாவை காணோம், இப்படி எல்லாம் பண்ணி தான் குளத்தூர்ல நீங்க தோத்தீங்க. லஞ்ச ஊழலிலே திளைத்திருந்தது இந்த தமிழ்நாட்டில் 11 லட்சம் கோடி கடன். இந்த 11 லட்சம் கோடி ரூபாய் எங்க போச்சு? திமுக காரன் தான் திருடி வச்சிருக்கான். ஜோசப் விஜய் அவர்கள் லஞ்ச ஊழலுக்கு எதிராக உருப்படியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த உருப்படியான நடவடிக்கைக்கு என்ன சான்றுனா, தனியார் பள்ளிகள் ஒரு பள்ளிக்கூடத்தை ரினிவல் பண்ணணும், வருடந்தோறும் போய் ரினிவல் பண்ணணும், 5 லட்சம் ரூபாய். ஆயிரக்கணக்கான பள்ளிகளிடம் வருடந்தோறும் 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருந்திருக்கிறான். அப்போ வருஷத்துக்கு 400 கோடி ரூபாய் ஊழல். பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதில் ஊழல். யாரு? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரே சொல்றாரு. அது மட்டுமல்ல, தனியார் பள்ளி அந்த நிறுவனங்களுடைய அமைப்புகள் மிக தெளிவாக அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இப்ப நாங்க அவர் ஜோஹோ கிராமப்புற பள்ளிகளை நம்ம மக்களுக்காக சேவை செய்வதற்காக அந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு கூட இவங்க 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டு அனுமதி தராம தாமதம் பண்ணாங்க. முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆட்சியில உடனடியாக அனுமதி கிடைத்திருக்கிறது. பணம் கொடுக்காம வேலை நடக்குது. அதே மாதிரி தான் பல துறைகளிலே லஞ்ச ஊழலை ஒழிக்க வேண்டும். உதாரணமாக மின்சாரத்துறை. ஏற்கனவே நிதி அமைச்சர் வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணிட்டார். அதுல எந்த அளவுக்கு திமுக காரன் திருடி இருக்காங்கிறத தெளிவுபடுத்திட்டார். அதுக்கு அடுத்தது இப்ப மின்சாரத்துறை அமைச்சர் அவரும் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்கிறார். அதே போல அறநிலையத்துறை அமைச்சரும் வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணார். ஏன்னா அறநிலையத்துறை அமைச்சர் எல்லா கோவில்களிலும் சென்று ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அவர் திமுக ஆட்சி காலத்தில் விடப்பட்ட கான்ட்ராக்ட் எதுக்காக? கோயில் பணத்தில் திருமண மண்டபம், மல்டி லெவல் அந்த கார் பார்க்கிங், அதே மாதிரி கோயில் பணத்தில் வெவ்வேறு இடங்களில் அவங்க வர்த்தக நிறுவனங்கள் இதெல்லாம் உருவாக்குறதுக்கு, காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணி கான்ட்ராக்ட் விட்டுருந்தாங்க. அந்த கான்ட்ராக்ட் பூரா ரத்து பண்ணியிருக்காரு. வரவேற்கிறதுக்கான நடவடிக்கை. அதுல ஊழல் நடந்திருக்கு. சேகர்பாபு அவர்கள் எந்திரிச்சு இல்ல அதே அதிகாரி தான் எங்களுக்கு அந்த கார் பார்க்கிங் கட்டுறதுக்கு எழுதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக அங்க கார் பார்க்கிங்? கோயில் பணத்துல ஏன் கார் பார்க்கிங் கட்டணும்? கோயில் நிதி முழுக்க கோயிலுக்கே பயன்படணும். பல இடங்கள்ல கோயில் சொத்துக்களை திமுகவினர் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். 3000 கிலோ தங்கம் உருக்கப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். அது என்னாச்சு? இதெல்லாம் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்று இருக்கிறது திமுக நிர்வாகத்தில். இது குறித்தெல்லாம் அறநிலையத்துறையும் ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ண. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.